தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரையிலான வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக, மாசற்றவர்களாக, தீய பழக்கங்கள் இல்லாதவர்களாக, நம்முடைய ஆத்மாவை நாம் மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் வஞ்சகமாக ஆணையிடாமலும் நம்மை நாம் தேவனிடத்தில் தாழ்த்தி தேவ ஆவியினாலும் அவருடைய ஆலோசனையினாலும் நடத்தப்படத்தக்கதாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தம் செய்யும் பிள்ளைகளாக வாழும் பொழுது தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் அவருடைய இரட்சிப்பின் நீதியையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் தம்முடைய அன்பினாலே அவருடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டார். அவர் நம்மீது இரக்கம் கொண்டவராக தம்மை தாம் முழுமையாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார். பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கத்தக்கதாக நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக அவர் கழுவினார். நம் சாபங்களை போக்கினார். பரிசுத்த பர்வதத்தில் ஏறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலையை உண்டு பண்ணினார். அவருடைய இரட்சிப்பின் நீதியை உணர்ந்தவர்களாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அவரை விசுவாசிப்போம். நீதியின் பாதையில் நடப்போம். சத்தியத்தை போதிப்போம். நம் வாழ்வில் நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாகவும் நம் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் காத்துக்கொள்வோம். ஆமென்.